5 வயசுல ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லுவீங்க. 12 வயசுல வெறுப்பேத்தாதம்மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லுவீங்க. அதே 16 வயசுல எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேம்மான்னு சொல்லுவீங்க. 18 வயசுல வீட்டை விட்டு வெளியே போனாதான் நிம்மதின்னு நினைப்பீங்க. அப்படி வீட்டை விட்டு போயிட்டு 25 வயசுல அம்மா நீ சொன்னதான் கரெக்ட்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. அதே 30 வயசு ஆனோடனே அம்மா ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு ரொம்ப ஏங்குவீங்க. அப்புறம் 40 வயசு ஆனோடனே அம்மா இல்லைன்னா என்ன ஆகும்னு ஒரு பயம் நமக்கு வந்துடும். ஒன்ஸ் 60 வயசு ஆனா அம்மா வாய்ஸை ஒரு வாட்டியாவது கேட்போமான்னு ஒரு ஏக்கம் வந்துடும் நமக்குள்ள. உங்க ரிலேஷன்ஷிப் உங்க அம்மாவோட ரெகுலர்ஸோட முடியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கோ அண்ட் செலிப்ரேட் வித் ஹர் அண்ட் டெல் ஹர் ஐ லவ் யூ அம்மா. இந்த உலகத்திலேயே நமக்கு கெடுதல் நினைக்காத ஒரே ஜீவன் அம்மா தான். அம்மானாலே நிரந்தர அன்பு. நாய் பூனை கூட அம்மாவை பிடிக்கும். நம்ம சின்ன வயசுல நம்ம சாமியை பார்க்க போவோம். அம்மா மேலே ஏறி நின்று தான் சாமியை பார்ப்போம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் தெரியும் சாமி மேலே ஏறி தான் சாமியை பார்த்துருக்கோம். ரீசெண்டாக ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதில் ஒரு ஏஜ் பேரண்ட்ஸை ஒருத்தர் பைக்கில் வந்து ரோட்டில் விட்டுட்டு போகிறாரு. நம்ம குழந்தையா இருக்கப்ப அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு ஏஜ் ஆகி குழந்தையா இருக்கப்ப நம்ம எப்படி பார்த்துக்கணும். இருக்கிறப்ப அருமை தெரியாது, அருமை தெரியப்ப அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் காக்காக்கு நம்ம படையெல்லாம் வைக்கிறோம். அவங்க இருக்கிறப்ப பண்ணாமல் இல்லாதப்ப பண்ணி என்னங்க யூஸ்? கடவுளை நீங்கள் வெளியே தேட வேணாம், அவங்க கூடயே தான் இருக்காங்க. அவங்க